ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிவப்பு அவலை வச்சு ஒரு ஸ்வீட்டான ஒரு லட்டு செய்து காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிவப்பு அவல் 200 கிராம், அதுக்கு 100 கிராம் பொடிச்ச வெல்லம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு டேட்ஸ் அதாவது பேரிச்சம்பழம், ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை அதை தோல் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி அதை நல்ல பொடியாக பொடிச்சு வச்சுருக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இதுதான் இதற்கு தேவையான பொருள். இப்போ நம்ம ஒரு அடிக்கனமான ஒரு கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதில் நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை நல்லா வறுக்க போகிறோம். இந்த தேங்காய் நல்லா வாசம் வர வருங்க. கொஞ்சம் இந்த தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்காங்க. இப்போ இது பாருங்க, தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இது இந்த அவல் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்ச இந்த 200 கிராம் அவலை இதில் போடணும். இப்போ இதையும் கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச அவலையும் நல்லா வறுத்தாச்சு. நல்லா அவல் வறுபட்டு வந்துட்டு இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இப்போ நம்ம எடுத்து வச்ச வெல்லம் அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இறக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம எடுத்து பாகு வச்சிருக்கமே இந்த வெல்லம், இது நல்லா இளகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வடிகட்டி அந்த கடாயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த சிவப்பு அவல், வேர்க்கடலையே தோல் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன், எடுத்து வச்ச ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன், வெண்ணையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம கோர்ஸாக ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒரு கோர்ஸாக ஒரு குறகுறப்பாக திரிச்சிருக்கோம். இதில் இதை எடுத்து வச்சுருக்கோம்ல கொட்டை நீக்கின பேரிச்சம்பழம், இதை அதில் சேர்த்துருவோம். இப்போ நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சத்தை தனியாக வச்சுக்கணும், ஏன்னா வேலை போட்டு இது பண்ண வாயில் கடிபடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வறுத்து வச்ச தேங்காயும் கொஞ்சம் போட்டுருவோம், அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ வறுத்து வச்ச இந்த தேங்காயும் எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கொஞ்சம் அதில் போட்டு அதோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீதியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் தேங்காய் இருக்குது, கொஞ்சம் முந்திரி இருக்குது, இதை லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நம்ம வெள்ளை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இலக்கி ஃபில்டர் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் இதை ஆட் பண்ணிடுவோம். இந்த முந்திரியும் சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. நல்லா பாருங்கள், எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு எல்லாம் நல்லா அதோடு சேர்ந்து கலந்தாச்சு. இப்போ இதை இனிமேல் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிற வேலை தான். ஒரு கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி வைங்க. நான் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம லட்டு ரெடி ஆகிட்டு. இப்போ இது எல்லா வகை சத்துக்களும் அடங்கியது. இதில் சிவப்பு அவல், நமக்கு வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, உடைச்ச முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், வெல்லம், இதுதான் இதில் ஏலக்காய் பொடி, இதுதான் இதில் சேர்த்துருக்கு. நமக்கு ஆர்டிஃபிஷியல் சுகர் எதுவும் இல்லாமல் இயற்கையான ஒரு முறையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது குழந்தைங்க சாப்பிடும்போது நல்ல ஒரு சத்தான சுவையான லட்டு. இது பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை ஒரு லட்டு சாப்பிட்டா கூட அதில் ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு வைங்க. ஒரு 2-3 நாளைக்கு இது செஞ்சு வச்சா அப்படி இருக்கும். இப்போ இதை நீங்கள் வீட்டில் செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.